வணக்கம். எங்கள் மாநிலத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் 100 இடங்களில் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. இந்த நேரத்தில் மேற்கு வங்கத்திலிருந்து சில காணொலி காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு காட்சியை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஜேசிபி. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஜேசிபி என்ன வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது. உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் மத்திய பிரதேசத்திலும் ஜேசிபி என்று சொல்லக்கூடியதை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதில் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்றது என்று தெரிந்தவுடன் இந்த ஜேசிபியினுடைய அணிவகுப்பு, அதாவது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து மேற்கு வங்கத்திற்கு ஜேசிபியினுடைய அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காகவென்றால், நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 நாட்களாக மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு. இஸ்லாமியருடைய வீடுகள் சூறையாடப்படுகின்றன. இஸ்லாமியர்களுடைய வணிகத்தலங்கள் முற்றிலுமாக இல்லாமலாக்கப்படுகின்றன. டிஎம்சி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. பட்டப்பகல்லையே துப்பாக்கி காட்டி மிரட்டி இந்த ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் கொள்ளையடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். வன்முறை உச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஜேசிபியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜேசிபி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களை என்னவெல்லாம் செய்ய போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் பாஜகவினுடைய வெற்றி, அதாவது 2014 மோடி அவர்களுடைய வெற்றி சந்தேக நிழலில் இருக்கிறது. எந்த தேர்தல் எடுத்தால் 2014 எடுங்க, 2019 எடுங்க, 2014 முன்பு குஜராத்தில் மோடி முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அமித்ஷா கல்லூரியில் படிக்கும்போது அவர் எதிர்கொண்ட தேர்தலாகட்டும், எல்லாமே சந்தேகத்தினுடைய நிழலில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சி அங்கிருந்து இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை சார்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் அபிஷேக் பானர்ஜி அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். नहीं, अगर जनादेश है तो भाई आपने देखा ना, काउंटिंग सेंटर से तृणमूल के लोगों को भगाया गया मार के. वो सारे सीसीटीवी फुटेजेस रिलीज करे. भाई इलेक्शन कमीशन कुछ भी करता है तो आप लोगों को मीडिया में दे देता है रिएक्शन व्हाट्सएप ग्रुप में, तो सीसीटीवी फुटेजेस रिलीज कर दे. ये काउंटिंग सेंटर में नहीं हुआ है, हम मान लेंगे जनादेश है. मेरा चैलेंज है कि सीसीटीवी फुटेज काउंटिंग सेंटर का मैं 100 ऐसे देता हूं आपको एसी, इलेक्शन कमीशन 10 रिलीज कर दे. काउंटिंग सेंटर का पूरा दिन का सीसीटीवी फुटेज खास करके 12 बजे के बाद से 6 बजे तक का 6 घंटा का रिलीज कर दे. मैं आपको कंप्लेन का कॉपी देता हूं जहां पे 17C में जो ईवीएम रिकॉर्ड हुआ था और जो काउंटिंग टेबल में जो ईवीएम आया है, दोनों अलग मशीन है. सीरियल नंबर मैच ही नहीं कर रहे. मैं देता हूं आपको, चिट्ठी भेजता हूं मीडिया ग्रुप में. अभी அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவியினுடைய 6 மணி நேர ஃபுட்டேஜ் இதை நீங்கள் வெளியிடுவதற்கு தயாரா, கொடுக்க தயாரா அப்படின்னு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை அபிஷேக் பானர்ஜி அவர்கள் கேட்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றார். இவிஎம் சீரியல் நம்பர் அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் கூட ஒரு வாரத்திற்கு முன்னாடி இதே மாதிரி மேற்கு வங்கத்தில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் சர்வசாதாரணமாக யாருடைய அனுமதியும் இல்லாமல், அங்கு வேட்பாளர்களாக போட்டியிட்ட நபர்களினுடைய அனுமதி கூட இல்லாமல் சர்வசாதாரணமாக திறந்து உள்ளே போகக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏராளமான காணொலி காட்சிகள் அங்கிருந்து வெளியானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா, கொடுத்தீங்கன்னா நீங்கள் அம்பலமாயிருவீங்க அப்படின்னு அவர் பகிரங்கமாக சவால் விட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ மேற்கு வங்கத்தில்
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 1,25,00,000. பாஜக எவ்வளோ வாங்கியிருக்கு? 1,35,00,000. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா 5% வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சீட்டினுடைய, அதாவது கைப்பற்றிய இடங்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாருங்கள். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னா 78 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 10 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய பாஜக 208 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100 இடங்களில் மிகப்பெரிய அளவிலான வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 10 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலிருந்து மேற்கு வங்கத்தினுடைய 95 லட்சம் மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலையும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 35 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். 35 லட்சம் மக்கள் தங்கள் கைகளில் அந்த மாநிலத்தினுடைய குடிமகன்கள், இந்தியாவினுடைய குடிமகன்கள் என்றதற்கான ஆதாரம் அவர்கள் கைகளில் இருக்குது. இதையெல்லாம் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் வழக்கு தொடர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது டிஎம்சி கட்சி அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. போதாக்குறைக்கு இந்தியாவினுடைய பாஜகவை தவிர்த்த உத்தவ் தாக்கரே இது மாதிரியான மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே மம்தா கூட சேர்ந்து மம்தா வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜக இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு கட்சி ஆட்சிக்கு வரும் மாறும். ஆனால் பாஜக வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள், ஜேசிபி வருது. குஜராத்தெல்லாம் நம்ம மறந்துட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக. உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வன்முறை நடக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணுவான், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆனால் இறந்து போனவர்களுடைய உடலை புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுத்து அதை மீண்டும் வன்முறைக்குள்ளாக்குவது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்காரன் மட்டும்தான் பண்ணுவான், பிஜேபிக்காரன் மட்டும்தான் அதை பண்ணுவான். அது குஜராத்தில் நடந்திருக்கு. அந்த அளவிற்கு வன்முறையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவனுங்க தான் அவனுங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் இனி வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்றல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய மாமேதை லெனின், புரட்சியாளர் லெனின் அவருடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அலுவலகங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது திரிபுராவில் நம்ம பார்த்தோம். எங்கெல்லாம் பாஜக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறதோ அங்கெல்லாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி தான் ஒன்று நடக்கும் தமிழ்நாட்டிலும். இவர்கள் நேரடியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இங்கே அதற்கு ஒப்பான சம்பவங்கள் நடக்கும். அதனால தான் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் அப்படிங்கிறது எங்களுக்கும் பாஜகவிற்கும் மிக நேரடியான தேர்தல். இது அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யார் வந்தாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வேண்டி வராது. ஆனால் பாஜக நேரடியாக ஒரு மாநிலத்தில் வருகிறது என்றால் அது மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை மக்களுக்கு உருவாக்கும் என்பதற்கு தான் இந்த மாநிலத்தில் எல்லாமே நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல்கள் சாட்சியமாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.